11th போகும்போது நம்ம காமர்ஸ்ல வரவங்கலாம் பார்த்து, "நீ என்ன ஏதோ மார்க் கம்மியா? இந்த இது வந்துட்ட." அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணும்போது தான், காமர்ஸ்ல இப்படி ஒரு டிகிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம வெளிநாடுலாம் டிராவல் பண்ணும்போது தான், நீங்க ஆடிட்டர் அப்படின்னு விசால இருக்கும்போதோ, அந்த கண்ட்ரில இருக்கும்போது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. நம்ம ஊர்ல தான் காமர்ஸ வந்து ஏதோ மார்க் கம்மியா போச்சுன்னா காமர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கிற மாரி இருந்தது. அண்ட் ரீசனா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தான் எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா மாறுனாங்க சிஏ கோர்ஸ்க்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 10த்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மாரி அதுக்கு முன்னாடி ரேங்க் வந்துட்டு இருக்கும்போதுங்க, இப்போ வர்றதில்ல. என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, எல்லா ஜர்னலிஸ்ட்டும் ஏதோ டாக்டர் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க வந்து நான் காமர்ஸ் டிகிரி எடுத்து சிஏ பண்ண போறேன்னாங்க. அப்பதான் எல்லாரும் தேடுறாங்க. வாட் இஸ் சிஏ அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஸ்டேட் லெவல்ல வந்த ஒரு பொண்ணு வந்து காமர்ஸ் எடுக்குறேங்கிறாங்களே அப்படிங்கிற மாரி போச்சு. ஸோ அப்ப நான் அந்த ரிசர்ச் பண்ணும்போது, இது காமர்ஸ்லயும் இவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு சம்பாரிக்கிறது, மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்ன்னு வந்தது. அப்பதான் நான் இத எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.